Hello friends, welcome back to our channel Online Samayalarai. இன்னைக்கு இந்த சேனல்ல ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெடிச்சு வந்ததும் 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். திரும்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை தோல் உரிச்சிட்டு நல்லா இடிச்சு வச்சிருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்தே ஆகணும்னு இல்லை, அது ஆப்ஷனபிள் தான், கிட்ஸுக்கு பிடிக்கும்ன்றதுனால சேர்த்துருக்கேன். லைட்டாக முந்திரி வறுபட்டதும் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையை அப்படியே போட்டால் கிட்ஸு ஈஸியாக தூக்கி போட்டுருவாங்க, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காயை துருவ முடியலன்னா தேங்காயை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக அரைச்சிடாதீங்க, 2 செகண்ட் மட்டும் அரைச்சிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு பாதி அளவு மட்டும் வெந்த சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்துட்டு அடுப்பை 2 செகண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யும் ஆப்ஷனபிள் தான், எங்கள் வீட்டு கிட்ஸுக்கு பிடிக்கும்ன்றதுனால சேர்த்துருக்கேன். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும்.